நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, பொங்கல் தான் செஞ்சு காமிக்கிறேங்க. அதுக்கு பச்சரிசியும் சிறுபைத்து பருப்பு சேர்த்து நனைய வச்சுருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்றேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்றேன். ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டாச்சு. அப்புறம் முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். முந்திரி வந்து கழுவி போட்டுக்கிறேன். கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரியை லேசாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. பொங்கல் சாம்பார் கூட சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலைங்க. பூண்டு துவைச்சி வச்சுருப்பேன். ஒரு பூண்டு பல் துவைச்சிருப்பேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா துவைச்சி வச்சுருப்பேன். உள்ளே சேர்த்துக்கிறேன். இடிச்சு வச்சுருக்க பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன பூண்டு சேர்த்துருக்குறேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பூண்டு சேர்த்தா. நல்லா பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருப்பேன். நல்லா வாசமாகவும் இருக்கும். அதையுமே லேசாக வதக்கிக்கலாம். பூண்டு முந்திரி ரெண்டையும் சேர்த்து வதக்கி வச்சு மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். முழு மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் காய் பவுட்ரு பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருப்பேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாசமாகவும் இருக்கும். இந்த நெய் மட்டும் தான் சேர்த்துருப்பேன். நெய்யில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பூண்டு எல்லாமே வதங்கிடுச்சு. நல்லா நம்ம வந்து நனைய வச்சுருந்தோம்ல பச்சரிசியும் சிறுபைத்து பருப்பையும் உள்ளே கொட்டிக்கலாம். லேசாக கலந்து விட்டுருலாம். நான் வந்து 2 டம்ளர் பச்சரிசி ஒரு 3/4 டம்ளர் சிறுபைத்து பருப்பு போட்டிருக்கிறேன். இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கூட 2.5 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி விடணும். அதனால் கூட ஒரு எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். பொங்கலுக்கு சாப்பாட்டுக்கு வந்து 5 டம்ளர் விடணும். பொங்கலுக்கு வந்து கூட 1 டம்ளர் தண்ணி விடணும். நல்லா வேகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பொங்கல். இப்போ வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருப்பேன். இன்னும் ஒரு 3 டம்ளர் விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 2.5 டம்ளர் அரிசிக்கு அந்த சிறுபைத்தம் பருப்போடு சேர்த்து 2.5 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி விடுங்க. கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் விட்டுக்கலாம். நல்லா நைஸாக வெந்துருங்க. வேக வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் போட்டு வேக வச்சுக்கலாங்க. நெய் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக, நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் லாஸ்ட்டாக போட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் வரட்டும்.
4 விசில் விட்டாச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து காமிக்கிறேன். இந்த டேஸ்ட்டில் எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடுத்து சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.